ரீசெண்டா போட்ட அந்த ஒரு ரீல் வேற பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இந்த வெயிட் லாஸ் வந்து நீங்க ஓகே அவருக்காக தான் கமிட்டட் அது கார்த்திக் அந்த கேரக்டர் கோசம் ஸ்ட்ரிக்ட்டா மேம் இந்த லவ்வுக்குலாம் நோ அந்த மாதிரியா 9 years டிஃபரன்ஸ் இருக்கு. கண்டிப்பா வீடு இருக்கணும், அது சொந்த வீடுன்னா அது ஒரு ஃபிளாட் பேசிக் இல்ல அது. அவங்களுமே நம்மளோட ஏஜை சுத்தி தானே இருக்காங்க, இதுக்குள்ள நீ இப்படி அப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரெண்டு லங்கை வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம கூட ஒரு சூப்பர் கெஸ்ட் இருக்காங்க. அதாவது ஒரு மாம் அண்ட் டாட்டர். அதாவது இவங்களை பார்க்கும்போது வந்து இந்த சந்தூர் மாம் அந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட கிரெடிட்ஸ் வந்து இவங்க வீடியோஸ்க்கு இவங்க சேர்ந்து ஒரு ஃபோட்டோ போட்டாங்க இல்லை ஒரு வீடியோ போட்டாங்கன்னா இந்த காமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி சொல்றது இன்ஸ்டன்டாக காமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து வந்துட்டே இருக்கும். எஸ், இன்னைக்கு வந்து நம்ம கூட நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஸ்ரீமதி சிம்மு அண்ட் அவங்களுடைய அம்மா பத்மா அவர்கள் இருக்காங்க. ஹாய், ஹலோ. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கும். யா ஃபர்ஸ்ட் டைம்ல இந்த மாதிரி மாம் அண்ட் டாட்டரா இன்டர்வியூ கொடுக்கறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்ல. சோ நான் ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சந்தூர் மாம் அதுல இருந்து ஆரம்பிக்க போறேன். அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்களும் சேர்ந்து உட்காந்து படிச்சிருந்திருப்பீங்க. படிச்சு முடிச்சுட்டு உங்க ரெண்டு பேத்துக்குள்ள என்ன கான்வர்சேஷன் இருந்திருக்கும்? எப்படி ஏதாவது பொசசிவா ஒரு மாதிரி ச்சே அப்படிங்கிற மாதிரி இருந்ததா? கண்டிப்பா. எனக்கு என்னன்னா நானே இப்பதான் வந்து ஒரு வெயிட் லாஸ் பண்ணிட்டு இப்பதான் நான் வந்து என்டர் ஆயிருக்கேன். அப்பவுமே வந்து நீங்க நல்லா இருக்கீங்க சிசன், நாங்க அம்மா உங்களோட நல்லா இருக்காங்க. கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் அப்படிதான் வயிற்றுச்சலா இருக்கும். பட் யா மை மாம் இஸ் கியூட். அது வந்து எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்னது நான் என்ன விட இல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது எனக்கும் நல்லா இருக்கும். பட் ஆனா எனக்கு பொதுவாவே நான் நல்லா இருக்கேன் அப்படின்றத நான் சொல்ல வரல. இவங்க எல்லாரும் ரொம்ப நேரம் ட்ரெஸ் பண்ணிப்பாங்க. நான் கடைசியில போயிட்டு சும்மா அந்த ஒரு சாரி போட்டு ஏதோ ஒரு மேட்சிங் பிளவுஸ் கூட நான் போட்டு ஏதோ ஒரு ஓகே சாரி போட்டணும் பிளவுஸ் ஏதோ ஒரு பிளவுஸ் ஓகே. ரொம்பலாம் நான் ட்ரெஸ் ஓரியன்டே கிடையாது, சுமாரா ஏதோ ஓகே. எங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் சுமாரா ட்ரெஸ் பண்ணிக்கிறேன்டி, அதுக்கப்புறம் எல்லாரும் என்னதான் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால உங்களுக்கு நான் காம்படிஷன்லாம் தர மாட்டேன். ஸோ நீ சாரி போட்டுக்கிறனா போட்டுக்கோ, அம்மா சுடிதார்லயே வந்துடுறேன் சரியா அப்படின்வாங்க. அந்த அளவுக்கு சரி, அந்த அளவுக்கு இல்ல. அது வந்து ஓகே நல்லா இருக்கேன் அப்படின்றது எனக்கு கொஞ்சம் தெரியும்ல, அதனால ஓகே. ஆனா அம்மா தான் இப்படிதான்ப்பா இருக்கும் அப்படிலாம் இல்ல. இப்ப எல்லாருமே லைக் நம்ம நல்லா நம்மள பிரசன்ட் பண்ணிக்கணும், அது ஒரு கான்பிடன்ஸ்ல. கண்டிப்பா. இப்ப ஒரு சில பேர் கேட்பாங்கல்ல, எதுக்கு இப்ப இவ்வளவு 40 வயசு ஆயிடுச்சு 50 வயசு இதுக்கப்புறம் என்ன அப்படியே நம்ம இருப்போம் அப்படின்லாம் இருப்பாங்க இல்லையா? சோ உங்களை பார்க்கும் போது அவங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வரும்ல. ஆமா, நான் வந்து பொதுவாவே இப்போ நானும் எங்க வீட்டுக்காரரும் வெளியில போனோம்னா பைக் பார்க் பண்ணிட்டு சோ நான் அந்த கண்ணாடியில நான் கொஞ்சம் ஒழுங்கா இருக்கணும். நம்ம உள்ள போறோம்ல, சோ அந்த கண்ணாடியில அவர் பாவம் வெயிட் பண்ணுவாரு. உடனே வந்து வெயிட் பண்ணிட்டு அவர்கிட்ட இருக்கிற சீப்பை வாங்கிட்டு நான் கொஞ்சம் அழகா கிளிப் போட்டு உள்ள போவேன். அப்பதான் நம்மளுக்கு அந்த செக்யூரிட்டி எல்லாம் கூட வாங்க மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன ஒரு பேசிக் அப்படியே தலைய அப்படியே காத்துல பறந்துட்டு இருக்கோம். அப்படியே உள்ள போனா நம்மளுக்கு எப்படி இருக்கும் இதெல்லாம். அது எப்பயுமே ஒரு கார் கண்ணாடி எல்லாருமே பாப்பாங்கல்ல, கார் கண்ணாடியில கண்ணாடி பாக்குறது. சோ அதான். பட் இப்போ இன்ஸ்டால எல்லாம் உங்களை பார்த்துட்டு கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. பட் ப்ராபப்ளி அவங்களோட ஸ்கூல் லைஃப்ல அவங்க ஸ்கூல் டேட்ஸ்ல நீங்க ஸ்கூல் கூட்டு போகும்போதோ இல்லை டியூஷனோ எங்கேயாவது கூட்டிட்டு போகும்போது அப்பவே அதெல்லாம் நேர்ல பத்தி சொல்லியிருப்பாங்கல்ல. அப்பெல்லாம் எப்படி இருக்கும்? அப்பெல்லாம் ஸ்கூல்ல வேற இருப்பீங்க. அப்போ எனக்கு அப்போ பெருமையா தான் இருக்கும். எங்க இப்பவும் அப்படிதான். பட் ஆனா இப்போ வந்து நான் 25 26 வந்துட்டேன். இப்போ வரைக்கும் அது மாறவே இல்லை. பட் ஆனா சின்ன வயசுலயே சொல்லுவாங்க அம்மாவா உங்க அம்மாவா பார்த்தா தெரியவே இல்லை, அக்கா மாதிரி இருப்பாங்க. அக்கா மாதிரி இருப்பேன்னு சொல்றது ஓகே, அப்ப எனக்கு வயசான மாதிரி தெரியுதா அந்த டவுட் வரும் நம்மளுக்கு. அக்கா மாதிரி இருக்கேன்றது அம்மாக்கு ஓகே, எனக்கு கொஞ்சம் அப்ப எனக்கு வயசாகுதா சொல்லு பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஆனா நீங்க அதுல சில கமெண்ட்ஸ் கூட நீங்க படிச்சிருக்கலாம். நான் அதை கூட சொன்னேன், இந்த அம்மா இவ்வளோ நல்ல கமெண்ட்ஸ் இருக்கு, நீ அந்த 2 கமெண்ட்லயும் படிக்கிறிய அப்படின்வாங்க. இல்லங்க அவங்க ஏஜ் தெரியுது, கண்டிப்பா ஏஜ் தெரியும், பின்ன தெரியாம எப்படிங்க இருக்கும்? இல்ல நம்ம ஸ்கின் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஓல்டு ஆகுதான் செய்யும். எனக்கு வந்து 53 இயர்ஸ் ஆகுது. சோ அதை இந்த இடத்துல பதிவு பண்றேன். ஆரம்பிச்சிட்டீங்களா மாப்பிள்ளை பாக்குற? கண்டிப்பா. ஐயோ எப்பயோ ஆரம்பிச்சாச்சு, பெரிய பொண்ணுக்கெல்லாம் எப்பயோ ஆரம்பிச்சாச்சு. ஏன் மேம் இன்னும் கொஞ்ச நாள் எல்லாம் சந்தோஷமா அப்படியே சிங்கிளா பெரிய பொண்ணுக்கெல்லாம் அவளுக்கே ஆகுது. அவளுக்கு ஆக போகுது 30 ஆக போகுது. அண்ட் she also is like பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். சீமுக்குமே நான்
பார்த்துட்டு இருக்கோம். ரீசெண்டா அப்ப நீங்க அந்த கமிட்டட் அந்த ரிலேஷன்ஷிப்லாம் இல்லையா? இல்ல. அப்படியா? நிஜமாவா? நிஜமா இல்ல. ஐயோ, நிறைய பேர் இங்க கமிட்டடு அந்த மாதிரிலாம் நினைச்சு வச்சிருந்திருப்பாங்க. ஆல்சோ நீங்க ரீசெண்டா போட்ட அந்த ஒரு ரீல் வேற பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இந்த வெயிட் லாஸ் வந்து நீங்க ஓகே அவருக்காக தான் பிகாஸ் அப்படி அது ஆக்சுவலா என்னன்னா கார்த்திக் அந்த கேரக்டர் கோஸ்டமாவா? இல்ல 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 he rejected me, I rejected him போட்டேன். அது சும்மா போட்டேன் நான். உடனே எல்லாரும் அங்க கண்டிப்பா ஒரு ஹிம் இருந்திருப்பாங்க. நான் அந்த டைம்லலாம் அதுதான் சொல்றேன், நான் ரொம்ப ஜாலியா ஸ்கூல் படிக்கும் போது தான் எனக்கு பார்ப்பேன், நான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் லவ் பண்றதை பார்ப்பேன், பார்த்துட்டு இதெல்லாம் டிவியில வரும்ல அப்படின்னு நினைப்பேனே தவிர நம்ம யாரையாவது லவ் பண்ணோம் நான் நினைக்கல. ரெண்டாவது எனக்கு கேர்ள்ஸ் ஸ்கூல்ல போட்டாங்க வீட்டுல. அப்படியா? கேர்ள்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸ் காலேஜ். நான் இங்க யாரை பாக்குறது? என்ன காலேஜ் நீங்க? MOP வைஷ்ணவ். ஓ, ஸ்ட்ரிக்ட்டா மேம் இந்த லவ் நோ, லவ்வுக்குலாம் நோ அந்த மாதிரியா நீங்க? மேம் இல்ல மேம், எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வேணாம் இதை பத்தி மாப்பிள்ளை பாக்கல சொல்லிட்டீங்க, இதுல என்ன இருக்கு சொல்லுங்க. லவ்வுக்குலாம் நோ அப்படி இல்ல, சும்மா ஜென்ரலா என்னன்னா எங்க அம்மா அப்பா எல்லா அம்மா அப்பாவும் யோசிக்கிற மாதிரி தான். என்னன்னா நாங்க பாக்குற பையன் உனக்கு ஆப்ஷன்ஸ் பாரு, நீ நல்லா பாரு, எவ்வளவு வேணா வைட் வெரைட்டி, ஆனா நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி. எங்களுக்கு நாங்க நினைச்சா அது கரெக்டா அமையும். ஒரு பேரண்டா நினைக்க என்னதான் இருந்தாலும் நீ சின்ன பொண்ணுதான், லைக் அந்த மாதிரி. சரி, இப்ப நீங்க உங்க மைண்ட்ல இந்த லிஸ்ட் வச்சிருந்திருப்பீங்களா, மாப்பிள்ளை அப்படின்னா இதெல்லாம் இருக்கணும்ப்பா, இதெல்லாம் இந்த டிக் டிக் டிக், இதெல்லாம் இந்த நோ 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 அப்படின்னு உங்க மைண்ட்ல ஒரு லிஸ்ட் இருக்கும்ல? அது வந்து எப்படின்னா கண்டிப்பா லவபிளா இருக்கணும், கண்டிப்பா கேரிங்கா இருக்கணும். சீமு என்ன ஃபர்ஸ்ட் சொல்வா அப்படின்னா என்ன சொல்றது, அப்பா அம்மா மாதிரியே யாராலையுமே பாத்துக்க முடியாது, அது வந்து ஷியோர். அது வந்து எனக்கு தெரியல, பாத்துக்கிறவங்க இருக்காங்களா எனக்கு தெரியல. ஹஸ்பண்ட் அல்ல அந்த அளவுக்கு இருக்காங்க, அந்த மாதிரி அந்த அளவுக்கு கண்டிப்பா பாத்துக்கிறவங்களும் இருப்பாங்க. இருக்காங்க. இப்போ மேபி இருக்கலாம் கண்டிப்பா. சாரி, நான் கண்டிப்பா நீங்க பாத்துக்கிட்டு இருப்பீங்க, எனக்கு மன்னிச்சிருங்க. சரி, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, சொல்லுங்க. என்ன சொல்றது, அதுதான் சொல்வோம், நம்மளுடைய தேவைகளை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், அவங்க நம்மள எம்பத்தி பண்ணணும். அதாவது ரொம்ப நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும் அப்படின்றது அவ நினைக்கல, பட் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு நல்ல மாதிரியாவும் கொஞ்சம் பாசமாவும் இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? நான் என்னன்னா, நான் வந்து என்ன இதான் சொல்றேன்ல, இன்னுமே நிறைய வீட்டுல எனக்கு கொஞ்சுவாங்க. அந்த மாதிரி ஒரு ரொம்ப லவ் உள்ள ஒரு ஃபேமிலி, அம்மா அப்பா. இதுல இருந்து அங்க போயிட்டு நான் இவளை பார்த்தாலே அப்படியே கொஞ்சம் நம்ம போலதான் இருக்கும் எப்பயுமே. ஐயோ, நான் மட்டும் இல்ல, எங்க வீட்டுக்காரரும் அப்படிதான். அவர் வந்து இன்னுமே வந்து நம்ம சின்ன வயசுல அந்த எப்படி இப்படி ஒரு முத்தம் கொடுப்போம்ல, அந்த மாதிரிதான் இவளை பார்த்தாலே. ஸ்ரீநிதியுமே அப்படிதான். அது வந்து என்னன்னா இப்பயும் அப்படி ஒரு அஃபெக்ஷனா இருப்போம். ஃபர்ஸ்ட் நான் சொல்லுவேன் உடனே இவ வந்து வருவாளா, அவளை வந்து அப்படியே கட்டி பிடிச்சு இப்படிதான் நடக்கும் வீட்டுல. ரொம்ப பேம்பர்டு தான். பட் நான் சொல்லுவேன், இல்ல எனக்கு 26 இயர்ஸ் ஆயிடுச்சு, நான் அந்த மாதிரி நாங்க பண்ணவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவேன். நான் வர மாட்டோம்னு சொல்லுவோம், ஆனா எங்களால முடியவே முடியாது. அது வந்து எப்படி முடியும்ல, அது இந்த மாதிரி பட் இல்ல சீமோ வந்து எப்படின்னா, இப்போ நாங்க எல்லாருமே காஃபி, இப்போ இவங்க எல்லாம் கொஞ்சம் லேட்டா தான் எழுந்துப்பாங்க. நானும் எங்க வீட்டுக்காரும் அப்படியே காஃபி குடிக்கும் போது இவங்க இருமா வரேன், நீ மாட்டுண்ட உட்காரு, நான் வந்து போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். நான் போட்டுக்கிறேன், நீ இப்பதானே உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் எங்களை என்ன பண்றது, இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சதே அப்படின்னு நாங்க நினைப்போம். அதே மாதிரி பேசிக் தானே. எனக்கு என்னன்னா, எனக்கு டிஸ்டர்ப் பண்றது வந்து, இப்ப அம்மானா இதெல்லாம் பண்ணிதான், அம்மானா நீ தானே காஃபி போட, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நம்மளே லேட்டாக எழுந்து வரோம், அவங்களே இப்போ தான் காஃபி குடிக்கிறாங்கன்னா அவங்களையும் அம்மா எனக்கு ஒரு காஃபிமான்னு கேட்க எனக்கு கஷ்டமாக இருக்கும், நானே போட்டு குடிச்சிருவேன், அவ்வளோதான். அது மட்டும் இல்லை, தோசை ஏதாவது பண்ணால் கூட இப்போ நாங்கள் இவளுக்கும் பண்ணிட்டு தான் பண்ணுவோம். பட் இவ ஜிம் விட்டு கொஞ்சம் லேட்டாக வரா அப்படின்னும் போது, நீ உட்காந்துக்கோ நானே பண்ணிக்கிறேன். அப்பதானே எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஸ்டவ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அவங்க ரூமுக்கு போய் அப்படின்னு உட்காரும் போது, எனக்குன்னா அது எனக்கு வந்து ரொம்ப ஒரு செல்ஃபிஷா தோணும். அது எனக்கு தெரியல, அது எனக்கு வந்து கில்ட்டியா இருக்கும். அப்படியே நான் கேட்டு எங்க அம்மா போய் இருன்னு சொல்லி பண்ணாங்கன்னா கூட எனக்கு கஷ்டமா இருக்கும் பார்க்க. அதனால நீ போய் உட்காந்துக்கோ, நானே பண்ணி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி. சூப்பர். எனக்கு என்னன்னு சொல்ல, பிளெஸ்ட் பேரண்ட்ஸால
பிளெஸ்ட் அந்த மாதிரிதான் எழுந்து அவங்க எதிராளியும் அந்த மாதிரி இருக்கணும்னு கொஞ்சம் நினைப்பேன். ஸோ அதனால வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு இதுல இருந்து நான் இன்னொரு வீட்டுக்கு போகும்போது எங்க அம்மா அப்பா என்ன நல்லா பாத்துக்கிட்டாங்களே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணிடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பையன் தான் தேடுறது. இப்போ ஜென்ரலா இப்போ ஒரு சில பேர் மாமியார்கள் என்னென்ன அப்படின்னா கொஞ்சம் இவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்கணும், இந்த ஜாப்ல இருக்கணும். இப்போ நீங்க சொன்னீங்க இந்த ஒரு 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 குணமா ரொம்ப லவபிளா கேரிங்கா இருக்கணும், அதுதான் ஃபர்ஸ்ட் எல்லாரும் சொல்றது. நிறைய பேர் இதை விட்டுட்டு ரொம்ப மேஜரா பையன் செட்டில் ஆயிருக்கானா அப்பதான் என் பொண்ணு நல்லா பாத்துக்குவான், நிறைய காசு இருக்கா, இந்த மாதிரி மைண்ட் செட்ல சில பேர் வந்து கண்டிப்பா அது பேசிக் தான். அது வந்து நம்ம ஏதோ கண்டிப்பா வீடு இருக்கணும், அது சொந்த வீடுன்னா அது ஒரு ஃபிளாட், அது பேசிக் இல்லை. அது கொஞ்சம் செட்டில் ஆயிருக்கணும், அது வந்து பேசிக். இது அது ரொம்பலாம் அப்படியே பயங்கர ஐயோ பலேஷியெலாம் எனக்கு வீடு இருக்கணும் எனக்கு அது அவங்க தான் என்ன பண்ண முடியும், அவங்க கொள்ளதான் அடிக்கணும். அவங்க அது அந்த மாதிரி கிடையாது. அது ஏன்னா அவங்களுமே நம்மளோட ஏஜை சுத்தி தானே இருக்காங்க. இதுக்குள்ள நீ இப்படி அப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அது சேர்ந்துதான் அதனால நம்மளுக்கு வந்து கண்டிப்பா அரேஞ்ச் மேரேஜ்ன்னு வந்துச்சுன்னா கண்டிப்பா இவளுக்கு பிடிக்கணும். அதுதான் நாங்க கூட ஆட்டோல பேசிட்டே வந்தோம். என்னன்னா ஃபர்ஸ்ட் இவளுக்கு அந்த வைப்பு செட் ஆகணும்னு சொல்றாங்கல்ல, இப்பெல்லாம் அப்படி இருக்கு. நாங்கெல்லாம் ஒரே ஒருத்தர் தான் எங்க வீட்டுல பார்த்தாங்க, ஒரே ஒருத்தர் தான் அவனுக்கு கல்யாணம் பண்ணிட்டோம். ஒரு கவர்மெண்ட்ல டாக்டரா இருக்காரு, அதுதான் பார்த்தாங்க எங்க வீட்டுல. பர்மனண்டா ஜாப் இருக்கா இல்ல ஏதோ ஈவன் பிரைவேட்ல இருந்தா கூட கொடுத்துருப்பாங்க. அது நான் காலேஜ் விட்டு 18 வயசுல எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஓஹோ, சோ அப்பதான் ஏதோ விளையாண்டுட்டு ஃப்ரெண்ட்ஸோடலாம் இருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. ஆமா, இப்போ எனக்கு எங்க வீட்டுக்காருக்கும் வந்து 9 years 9 months டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, பட் இருந்தாலும் ஓகே தான், அது நல்லதான் போகுது, நல்லதான் போகுது. இல்ல அப்ப உங்களுக்கு சாரை பத்தி பெருசா எதுவுமே தெரிஞ்சிருக்காது இல்லையா? அப்ப சொல்லும்போது அப்ப நீங்க சொன்னீங்களா உங்க அப்பா அம்மா கிட்ட 9 years வேணாம் வேற அதெல்லாம் நான் எதுவுமே சொல்ல, சொன்னாங்க ஓகே அவ்வளவுதான். எங்க அம்மா எந்த அளவுக்குன்னா ஒபீடியன்னா அவங்க அம்மா என்ன சொன்னாலும் ஓகே. இன்னைக்கு அதான் எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நான்லாம் வந்து எங்க அம்மா மேல பார்த்து கூட பேச மாட்டேன், அப்படி இருந்த நான்லாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த ஜென்ரேஷன் என்னதான் இருந்தாலுமே நம்மளும் சொல்லுவோம்ல, பாரு நான்லாம் நல்ல பொண்ணா இருக்கேன், நீ போய் வெளில போய் பார்த்துட்டு வா, அந்த மாதிரி நம்மளும் சொல்லுவோம்ல. ஆமா நிஜமாவே நான் சொல்றேன், நல்ல பசங்க. ஸ்ரீநிதி ஆட்டம், சிவு ஆட்டம், இது நம்மளுக்கு இதுவே பெரிய விஷயம். இதை வச்சுன்னு எனக்கு குறை சொல்லணும், இதுவே நிறைய பேர் வீட்டுல இருக்கிறது இல்லைன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா இது சந்தோஷம். அவ்வளவுதான். நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு உங்களோட மேம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேம், வந்துடுங்க அப்படியே வீட்டுக்கு. அதான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன பாட்டு பாடுனீங்க சார பார்க்கும்போதுன்னு சொல்லவே இல்லையே. ஐயோ சரி, அது கிளாசிக்கல் கண்ணா. மேம் கிளாசிக்கெல்லாம் கேட்க மாட்டாங்கன்னா இல்ல மேம், சினிமா பாட்டுல அதுக்கு கூட ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க. கண்ணா இது வந்து நான் பாடுறதா இருந்தா அட்லீஸ்ட் வந்து ஏதோ தெரிஞ்ச பாட்டு. உங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பா அலைப்பாயுது தெரியும்ல, கண்டிப்பா அலைப்பாயுது இல்ல. நான் பண்ணது எங்க வீட்டுக்காருக்கே தெரியாது, அவருக்கே தெரியாது. அவர் வந்து நல்லா ரசிச்சார். அதான் சொல்றேனே, அவருக்கு என்ன 18 வயசுல ஒரு பொண்ணு கிடைச்சிருச்சு, அவருக்கு என்னப்பா அவருக்கு என்ன, அவருக்கு எல்லாம் டிக்கு தான். கிரீன் ஃபாரஸ்ட் எங்க அம்மா. நான் வந்து சுத்தி வந்துட்டு அவர் தலைமுடி இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிட்டேன். 18 இயர்ஸ்ல எங்க அம்மா பாத்தீங்களா, அப்பவே சூப்பர். இல்ல பரவாயில்ல, இருக்க தப்பு இல்ல, சூப்பர் மேம். வேற என்னென்ன மேம் அப்ப நீங்க செக் லிஸ்ட் வச்சிருப்பீங்களா? வேற என்ன அட்லீஸ்ட் இப்போ கேமரா ஓடுது, நீங்க எனக்கு ரைஸ் எடுக்குறீங்கன்னு தெரியும். இல்ல இப்ப எடுத்துட்டு தானே இருக்கோம், பேச வச்சிட்டு இருக்கீங்களா? சொல்லு. சரி, சந்தோஷம் படுவார் மேம். அதெல்லாம் ரீகலெக்ட் பண்ணி அவர் பார்த்தாங்கன்னா அவரே சிரிப்பச்சா ஆமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அதாவது இந்த ஹைட் மட்டும் பார்த்துட்டோம். ஆனா என் பசங்களுக்கு பாவம் ஹைட்டா இருக்கவங்க கிடைக்க மாட்டேங்குவாங்க. எங்க அப்பா வந்து 5'4" தானேம்மா. 5'4". எங்க 2 பேரும் சேம் ஹைட் தான். எனக்கு ஆனா அப்படிலாம் இல்லை. எனக்கு அந்த ஆக்சுவலி எனக்கு 6 feet எனக்கு வந்து அந்த அளவுக்கு பிடிக்காது. ஆமா, ஏன்னா 6 feet வந்து ரொம்ப பில்டாலாம் இருக்கு. 5'9", 5'8" நான் கூட ஓகே. நானே பேர்லி 5'1" கூட கிடையாது. ஸோ அதனால 5'6", 5'7", 5'8" எதுனா ஓகே. இப்ப நீங்க லைக் இவங்களுக்கோ இல்ல ஸ்ரீநிதிக்கோ பார்க்கும்போது கேட்டுக்கிட்டீங்களா? லைக் என்னென்ன உன்னோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல, நீ சொல்ல அதுக்கேற்ற மாதிரி நான் மேட்ரிமோனியோ யார்கிட்ட. பாவம் பசங்க நிஜமா நிறைய எக்ஸ்பெக்டேஷனை விட்டுட்டாங்க. அவங்க வந்து எக்ஸ்பெக்டேஷனே, ஏன்னா அந்த ஒரு இருக்கிறதே 4 வெப்சைட் தான். அதுல கடைசியில இது கல்யாணம். சரி ஓகே, சொல்லு.
வேற என்ன சொல்லுங்க, பண்றது சொல்லுங்க. இப்போ நம்மளுக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் மாடல் மாதிரி இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், வேலைக்கு ஆக மாட்டாங்க. நம்மளுக்கு வந்து ஏதோ ரெகுலரா வந்து ஜாபுக்கு போனாதான் ஏதோ பைசாவது கிடைக்கும், அது சும்மா அட்லீஸ்ட் ஒரு பூவாக்காவது ஆகும்னு வச்சுக்கோங்க. அதுவாது இருக்கும். மாடல் மாதிரி இருந்தா வச்சு அழகுதான் பார்க்க முடியும், நம்ம வேற என்ன பண்ண முடியும்? பட் இவ்வளவு அழகா பேம்பர்டா பாத்துக்கிறீங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி மாப்பிள்ள எல்லாம் பாத்துட்டு இருக்கும் போது இன்னொரு வீட்டுக்கு போயிட்டதுக்கு அப்புறம் கஷ்டமா எவ்வளோ இருக்கும். ஐயோ, அது எப்பவே யோசிச்சு ரொம்ப வச்சிருப்பீங்களா? எப்படி கஷ்டமா தான் இருக்கும். எங்க 2 பேரும் நாங்க மூஞ்சி பார்த்துட்டு வீட்ல ரொம்ப கஷ்டம்தான். பாப்போம். எங்க அம்மா வந்து எங்க அக்கா வந்து பிடிக்கும், எங்க அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, ஏன்னா நான் வந்து எப்பயுமே எங்க வெளில போனாலுமே மெசேஜ் போடுவேன் எங்க அம்மாக்கு, நான் வந்துட்டேன், நீ சாப்பிட்டியா, டெய்லி நான் அங்க வெளில போனா கூட நான் எங்க அம்மாக்கு மெசேஜ் போட்டே இருப்பேன். ஸோ அதனால எங்க அம்மா ஐ திங்க் அதெல்லாம் மிஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ ஆமாச்சிங்க. நீங்க எவ்வளவு மிஸ் பண்ணுவீங்க அம்மா? நான் ரொம்ப ஏன்னா அம்மா வந்து எனிதிங் அண்ட் எவ்ரிதிங்க்கு அம்மா தான். தீபாவளி ஷாப்பிங்னாலும் எதுவுமே அம்மாவை கேட்காம பண்ணவே மாட்டேன் நான். எல்லா டிசிஷன்லையுமே அம்மா இருப்பாங்க. இப்போ திடீர்னு இந்த மாதிரி நீ தனியா பண்ணுனா எனக்கு அது எப்படி பண்ணணும்னு தெரியல, என்னதான் இண்டிபெண்டா இருந்தா கூட. ஸோ அது ஒரு ஒரு பார்ட் ஆஃப் மீ மாதிரி அம்மா. அதனால நான் சொல்றேன், வீட்டு பக்கத்துலயே பாரு, நான் அடிக்கடி வீட்டுக்கு வருவேன், உங்ககிட்ட சாம்பார் வாங்கிட்டு போயிடுவேன், சாதம் மட்டும் வச்சுப்பேன், ரொம்ப தூரத்துல எல்லாம் என்ன அமுச்சிடாத அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.